எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பெர்ஃபெக்ட்டான காஜு கட்லி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/2 கிலோ முந்திரி, 450 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். இந்த சீனியை ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை பாகு காய்ங்க. இது ஒரு கப் பதம் வரணும். அதுக்குள்ளாடி நம்ம முந்திரியையும் நல்லா மிக்சியில் ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க, ஆயில் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பி பதம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இது பண்ணும்போது நம்மளோட கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாகும் ஒரு 10 நிமிஷத்தில். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் நல்ல ஸ்பீடாக கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நல்ல கெட்டி ஆயிரும். நம்மளுக்கு கிளறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் மாற்றிக்கோங்க. பட்டர் பேப்பருக்கு மாற்றிட்டு கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பசைங்க. இது ஹீட் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதனால் அந்த பட்டர் பேப்பரே வச்சு அழுத்தி அழுத்தி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி டோ மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு திரட்டிட்டு நம்மளுக்கு என்னென்ன ஷேப்பில் பீசஸ் வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பீசஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட பீசஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக வருது பாருங்கள். செமையாக இருக்கும் இந்த ரெசிபி. அப்படியே ஷாப்பில் கிடைக்கிற அந்த ஃபீல் கொண்டு வரதுக்காண்டி நான் கொஞ்சமாக சில்வர் எடிபிள் லீவ்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். இது 1 kg கடையில் 1000 rupees இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.